இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். பறக்கும் பறவைகள் பாருங்கள், விதைப்பதில்லை, அறுப்பதில்லை. பறக்கும் பறவைகள் பாருங்கள், விதைப்பதில்லை, அறுப்பதில்லை. பரமபிதா ஊட்டுகிறார், மறப்பாரோ மகனே உன்னை? பரமபிதா ஊட்டுகிறார், மறப்பாரோ மகளே உன்னை? உயிர் வாழ எதை உண்போம், உடல் மூட எதை உடுப்போம் என்று கவலை கொள்ளாதீருங்கள், கவலை கொள்ளாதீருங்கள். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் மீண்டும் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தின் முதல் பகுதியை நான் வாசிக்கிறேன். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளை தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். இயேசு சொல்கிறார், நாளை தினத்தை குறித்து இன்றைக்கே கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லுகிறார். நம்ம எல்லாமே ஃபியூச்சரை குறித்து கவலைப்படுகிறோம். ஃபியூச்சரை குறித்து அல்லது எதிர்காலங்களை குறித்து கவலைப்பட்டீங்கனாலே ஒரீஸ், அந்த கவலை பிளட் பிரஷரை கொண்டு வந்துருமாம், ரத்த அழுத்தத்தை கொண்டு வந்துடும். இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் பிரஷர் அதிகமா இருக்கக்கூடிய காரியத்தை பார்க்க முடிகிறது. அதிகமாய் வரப்போகிற நாட்களை குறித்து கவலைப்பட்டாலும் நமக்கு பிரச்சனை தான், அல்லது அதிகமா சேர்த்து வச்சுட்டு பெருமைப்பட்டாலும் பிரச்சனை தான். வேதம் அதை தான் சொல்லுகிறது. நாளை தினத்தை மறந்துட சொல்றாரு. நாளை தினம் நம்முடைய கைகளில் இல்லை, ஆண்டுடைய கரத்தில் இருக்கிறது. அதனால் இன்றைக்குரிய காரியங்கள் நாம் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 12ஆம் அதிகாரம் 16 பார்க்கும்பொழுது ஒரு உவமையை இயேசு சொல்லுகிறார். ஒரு நல்ல ஐஸ்வர்யவான், நல்லா விளையுது அந்த வருஷம், களஞ்சியங்கள் எல்லாத்தையும் அந்த தானியங்கள்ல நிரப்புறாரானா இன்னும் இடம் பிடிக்கல. அதனால நிறைய குடோன்ஸ் மாதிரி பண்டகசாலை கட்டி நிறைய சேர்த்து வச்சுட்டாரு. பல வருஷமா சேர்த்து நிறைய இருக்குது. உடனே அன்று இரவு படுத்துட்டு சொல்ற, தன் ஆத்மாவோடு பார்த்து சொல்ல, நீ கவலைப்படாத, இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கிறேன்னு உனக்காச்சு அப்படின்லாம் சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? மதிகேடனே, இன்று இரவு உன்னுடைய ஆத்மா உன்னை விட்டு எடுபட்டு போனால் நீ சேர்த்து வைத்தது எதற்கு பயன்படும் சொல்லி கேட்கிறாரு. பாருங்க, அதுவும் நாளை தினம் இத்தனை வருஷத்துக்கு நான் எல்லாம் செட்டில் பண்ணிட்டு வச்சுட்டேன் இல்ல. டுமாரோ நாட் இன் அவர் ஹேண்ட்ஸ், நம்முடைய கையில கிடையாது. இன்னைக்குள்ள காரியத்தை பார்ப்போம். இன்னைக்கு நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொன்றும் அழகா கர்த்தருடைய ஜெபத்தை கூட இயேசு கற்றுக் கொடுத்தாரே. அன்றென்றுள்ள ஆகாரத்தை அன்றென்று எங்களுக்கு தாரும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் அழகா நடத்துவாரு. காட்டு பறவைகளை அழகா போஷிக்கிறாரு. அதைத்தான் காமிக்கிறாரு. நான் நடத்தலையா, இன்னும் நடத்துவேன்னு சொல்லி. அதனால ஆண்டவர் நம்மை நடத்த வல்லவர்னு சொல்லி யோசித்து அழகா டைம் வரும்போது நடக்கும்னு சொல்லி உங்க மைண்டை ஃப்ரீ பண்ணிடுங்க. ஒரீஸ் இருக்காது, கவலை இருக்காது. கவலை இல்லைன்னா ப்ரெஷர் நார்மல் ஆயிரும். ப்ரெஷர் நார்மல் ஆயிட்டுனா அடுத்த மன அழுத்தம் இருக்காது, டிப்ரெஷனுக்குள்ள போக மாட்டீங்க. கர்த்தர் பார்த்துக்கொள்வான்னு சொல்லி முன்னேறி சொல்லுவீங்க. ஜார்ஜ் முல்லர் என்கிற வல்லமையான ஊழியக்காரரை அநேகர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆயிரக்கணக்கான அநாத பிள்ளைகளை வச்சு அவரை ஆதரித்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து கல்வி கொடுத்து பெரிய ஊழியமா அவர் செய்தாரு. ஆனா அவர்கிட்ட போய் நாளைக்குள்ள நீங்க என்ன பண்ணீங்கன்னா அந்த பிளான்லாம் பேசவே மாட்டாரு. இப்போ உள்ளதை சொல்லுங்க அப்படிப்பாரு. தொடர்ந்து ரெகுலரா வரக்கூடிய வருமானங்கள் கிடையாது. ஆண்டவரே பார்த்து அவர் பழகினவர். விசுவாசத்திலே அந்த அநாத இல்லங்களை நடத்தினாரு. சாப்பாடு மத்தியானத்துக்காச்சு எல்லாம் ரெடி ஆகும், ஜோம் பண்ணுவாரு, எங்க இருந்தாவது வந்து சேர்ந்துரும். நைட்டுக்காச்சும் அதே மாதிரி ஆண்டவர் அழகா அந்தந்த நேரத்துக்கு கொடுத்து நடத்தினாராம். யோசித்து பாருங்க. நம்மள என்ன பண்றோம்? இந்த ஒரு மாசத்துக்கு எப்படியா ஓட்டணுமா, இந்த ஒரு வருஷத்துக்கு எப்படி ஓட்டுறது, அல்லது அடுத்தாலும் என்ன பண்ணுமே, அடுத்த ஃபீஸ் கட்டணுமே, அடுத்தாலும் ஏதாவது ஆயிட்டுனா சிக்காயிட்டோம்னா, இதுதான் நமக்கு பிரச்சனையே. ஆண்டவரை நம்புவோம். அதுக்காச்சும் வேலை செய்யாம அன்னன்னைக்குல அவர் அழகா செய்வார். நாளை தினம் அவர் கையில இருக்குது. நாளை தினம் நம்ம இருப்போமா, அடுத்த மணி நேரம் என்ன நடக்கும்னு தெரியாது. ஆண்டவர் கையில கொடுத்துட்டு நீங்க பாத்துக்குங்கப்பான்னு சொல்லுங்க. இன்றைக்கு மட்டுமல்ல, என்றைக்கும் அவர் நடத்துகிறார். அதான் வேதம் சொல்லுகிறது. நம்முடைய தேவன் என்றென்றைக்கும் சதா காலங்கள் நம்முடைய தேவனா, மரண பரியந்தம் நம்ம நடத்துவார். அவருடைய கரத்துல கொடுத்து ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். அநேக நேரம் நாளை தினத்தை குறித்து நாங்கள் கவலைப்படுகிறோம், வருங்காலங்களை குறித்து யோசிக்கிறோம். ஐயோ, தேசங்கள்ல பொருளாதார வீழ்ச்சி, வேலை இழப்பு, ஐயோ என் வேலை என்ன ஆகுமோ, என் குடும்பம் என்ன ஆகுமோ, இவ்வளவு கடன் இருக்கிறதா, அல்ல இவ்வளவு பலவீனம் வந்துருச்சுதா, அல்லது இப்படி பாடுகள் இருக்கிறதா, எனக்கு வயதாகி கொண்டே இருக்கிறதா, அல்லது எப்படி வருமானம் நின்று போச்சுதா, நஷ்டம் வந்துட்டா, பல விதத்துல கவலைப்படுகிற பிள்ளைகள் இன்னைக்கு இருக்கிறாங்கப்பா. அது சூழலை மாற்ற முடியும். நம்பிக்கை உண்மையில் வைக்கத்தக்கதாய், உண்மை சார்ந்து கொள்ளத்தக்கதாய்
இருதயத்தில் அந்த கவலை எடுத்து போடுங்க. உங்களுடைய சந்தோஷத்தை வைங்க, தைரியத்தை வைங்க, விசுவாசத்தை வைங்க, பலனை வைங்கப்பா. அந்த நாள் அதை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தர் இருக்கிறார், நடத்துவார். அவர் பாதுகாத்துக் கொள்வார், அவர் பலப்படுத்துவார், சகாயம் பண்ணுவார். நீதியின் வலதுகரத்தில் என்னை தாங்குவார், பிள்ளைகளை பார்த்துக் கொள்வார். அப்படி அறிக்கை செய்து ஒவ்வொரு நாளும் துதித்துமை மகிமைப்படுத்த அந்த பாதைகளை தாண்டத்தக்கதா எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றக்கூடிய கிருபை உண்டாகட்டும். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த பாக்கியத்தை கொடுப்பதற்கு ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதி கனமையுமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவர் கையில் கொடுங்க. கவலைகளை மாற்றி கண்ணீரை துடைத்து ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் நடத்துகிறத நீங்க பாப்பீங்க. இந்த சிந்தனையோட நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்குமானார், எதற்கும் பயப்படேன். ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்குமானார், எதற்கும் பயப்படேன். அவரே எனது வாழ்வின் பலனானா, அவரே எனது வாழ்வின் பலனானா. யாருக்கும் அஞ்சிடே, ஹல்லேலூயா, யாருக்கும் அஞ்சிடே. நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லா